சாரி அண்ணா, சாரி. ஏமா என்கிட்ட எத்தனை சாரி கேக்குற? இது என் வண்டியே இல்லம்மா. எது உன் வண்டி இல்லையா? அப்புறம் எதுக்கு இவ்வளவு நேரம் இவ்வளவு சீன் போட்ட? நான் வேற தேவையில்லாம உன்கிட்ட சாரி எல்லாம் கேட்டுட்டேன். ஹலோ. ஆமாண்ணா. ஹலோ ஹலோ, யாருக்கு நீங்க? அறிவில்லை உங்களுக்கு? வண்டியை பிடிச்சு இழுக்கிறீங்க. ஹலோ, நான் உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். அமைதியா இருக்கீங்க? நீ இடிச்சு கீழே தள்ளி விட்டு வச்சிருக்கியே அந்த பைக்கோட ஓனர் நான் தான். சாரிங்க, சோ சாரி. தெரியாம தான் இடிச்சிட்டேன். அப்புறம் தெரிஞ்சு வேற இடிப்பீங்களா? டிவோர்ஸ் எடுக்கும்போது தான் தவறுதெல்லாம் இடிச்சிட்டேன். இல்லனா மட்டும் பைக் ரேஸுக்கு போயிருப்பீங்க. ஹலோ, என்ன தெரியாம இடிச்சிட்டேன், அதுக்கு தேவையில்லாம கலாச்சிட்டு இருக்கீங்க. ஏய் காலாங்காத்தால உன்னை கலாய்க்கணும் எனக்கு என்ன அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. நீ பாட்டுக்கு என் பைக்கை இடிச்சு தள்ளிட்டு அதை தூக்கி கூட வைக்கல, நைஸா எஸ்கேப் ஆயிலன்னு பாத்தியா? அச்சோ, கண்ணாடி வேற நொறுங்கி கிடக்கு. அதை மாத்த எவ்வளவு செலவாகும் தெரியுமா? சாரிங்க, தெரியாம பண்ணிட்டேங்க, ரொம்ப சாரி. எது சாரியா? மெக்கானிக் கிட்ட போயிட்டு உன் சாரியை கொடுத்து புது கண்ணாடி மாத்தி கொடுனா மாத்தி கொடுப்பானா? இவ இடிப்பாலாம், நைஸா எஸ்கேப் ஆக பாப்பாலாம், கேட்டா சாரி சொல்லுவாலாம். ஹலோ, என்ன நீங்க அவ இவன்னு பேசிட்டு இருக்கீங்க? மரியாதையா பேசுங்க. பேசுவோம் பேசுவோம். நீ முதல்ல 1000 ரூபாய் பணத்தை எடுத்து வை. 1000 ரூபாயா? அப்புறம் கண்ணாடியை மாத்துறதுக்கு நான் 50 ரூபாய் கொடுப்பாங்க. ஒழுங்கு மாதிரியே எடுத்து வச்சுட்டு போ, இல்லனா அவ்வளவுதான். என்கிட்ட பணம் எல்லாம் இல்ல. பணம்லாம் இல்லனா வண்டி எடுக்க முடியாது. என்னங்க மிரட்டுறீங்களா? ஆமா மிரட்டுறேன். என்கிட்ட காசு எல்லாம் இல்லங்க. சரி, நீ உன் பைக் இங்கே வச்சுட்டு கிளம்பு. வீட்டுல போய் காசு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு போ. என்ன பிரதர், என்ன இவ்வளவு ரூடா பிஹேவ் பண்றீங்க? டேய் யாரா நீ? பிச்சிரும் உன்னை, போடா. இருந்தாலும் நீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்க. ஏதோ தெரியாம அடிச்சதுக்கு போய் பணம் எல்லாம் கேக்குறீங்க. பணம் கேட்காம உங்க அப்பா கிட்ட வந்து பொண்ணா கேட்பாங்க? ஹலோ, என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? நாளே ஒரு மாதிரி தான். நீ பணத்தை எடுத்து வச்சுட்டு கிளம்பு. அதான் இல்லன்னு சொல்றேன்ல. ஏய், நானும் சொல்லிட்டே இருக்கேன், நீ என்ன இல்ல இல்லன்ற? சாவி இருந்தா தானே போவ? குட்ரி. முடியாது. குடுங்கறல. முடியாது. ஏய் குட்ரி. என்ன டி எல்லாம் போட்டு பேசுற? ஆமாண்டி, அப்படிதாண்டி கூப்பிடுவேன். ஏய், அப்புறம் நான் வாடா போடான்னு பேசிடுவேன். சொல்லிக்க. தள்ளி போடா. முடியாது. போடான்னு சொல்றேன்ல. நீ எப்படிதான் கிளம்புற நானும் பாக்குறேன். சரி சரி விடு, எனக்கும் உன்னை பார்த்தா பாவமா தான் இருக்கு. நம்ம ஒண்ணு பண்ணலாமா? நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா? என்ன ஒரு செகண்ட்ல மனசு மாறிட்டீங்க? அது இதுக்கு முன்னாடி நீ பயந்து கோவப்பட்டு பேசும்போது உதடு ரொம்ப படபடன்னு துடிச்சுதா, அந்த அழகுல மயங்கிட்டேன்னு வச்சுக்கேன். ஒரு செகண்ட்ல இப்படி பெட்டு போடுறானே, இவன் கிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். நிஜமாதாம்மா, நீ இடிச்சது என் வண்டியே இல்ல, ஏய் என் மனசன்னு சொல்ல வந்தேன். மன்னிச்சிட்டியா? மன்னிச்சிட்டேன். அப்ப நான் கிளம்பட்டுமா? தாராளமா. அதுக்கு முன்னாடி உன் பேரையாச்சும் சொல்லிட்டு போயேன். என் பேரா? மை நேம் இஸ் அழகு சுந்தரம். என்னது அழகு சுந்தரமா? சிரிச்சது போதும், உன் பேர் என்னன்னு சொல்லு. மை நேம் இஸ் பூஜா. நைஸ் டு மீட் யூ. கையை கொடுமா. ஒரு நிமிஷம் இரு.
இது போதும். எப்படியும் ஒரு அரை பவுன் தேரும்ல. நீ கிளம்பு. அது எங்க அப்பா எனக்காக வாங்கி கொடுத்தது, மரியாதையா கொடுத்துரு. நோ நோ நோவே. நான் என் வண்டியை ரிப்பேர் பண்ணோம். நீ கிளம்பு. டேய் இங்க பாரு, ஒழுங்கா மோதிரத்தை கொடுத்துரு. இந்த கண்ணாடி உடைஞ்சதுக்கு அரை பவுன் மோதிரம் கேக்குதா? ஏய் பேச பேச போயிட்டே இருக்கேன். அதுக்கு என்ன செய்ய? ஒண்ணு நீ இடிக்காம வண்டி எடுத்துருக்கணும், இல்லையா கேட்டா மட்டும் கொடுத்துருக்கணும். இப்ப யோசிச்சு என்ன செய்ய? பாய். ஏய் போகாத. ச்சே. தாத்தா ஆமா, என்னம்மா காவியா? ஏன் என்னாச்சு? ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. அப்புறம் பார்க்கிங்ல ஒருத்தன் என் மோதிரத்தை புடுங்கிட்டு போயிட்டான். மோதிரத்தை புடுங்கிட்டு போயிட்டானா? பட்ட பகல்ல செயின் ஸ்நாச்சிங்கா? ஐயோ தாத்தா, இது திருட்டுலாம் இல்ல, வேற. வேற என்ன? நான் பைக்கை எடுக்கும்போது ஆ. லைட்டா இன்னொரு பைக்ல மோதிடுச்சு, அதனால கண்ணாடி உடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பைக்காரன் காசு கேட்டான் தாத்தா. நான் முடியாதுன்னு சொன்னதும் என் மோதிரத்தை புடுங்கிட்டு போயிட்டான். ம்? ஏம்மா, உன் மோதிரத்தை எப்படிம்மா புடுங்க முடியும்? ஆ? அவ்வளோ லூசாவா போட்டிருந்த? ஐயோ தாத்தா, அவன் சண்டை போட்டு கடைசியில ஃப்ரெண்ட் ஆயிடலாமான்னு கை கொடுத்தானா, அதை நம்பி நானும் கொடுத்தேன். அவன் மோதிரத்தை கழட்டிட்டு போயிட்டான். என்னம்மா நீ ஒரு வக்கீலோட பேத்தியா இருந்துட்டு இப்படி இருக்கியே? அது அப்பா வாங்கி கொடுத்த மோதிரம் தாத்தா. போன உடனே கேட்பாங்க. அம்மாவை பத்தி தான் உங்களுக்கே தெரியுமே. எனக்கு எப்படியாச்சும் அந்த மோதிரம் திருப்பி வேணும் தாத்தா. சரி சரி, எங்க நடந்துச்சுன்னு சொன்ன? பார்க்கிங்ல தான். அவனோட பேரு என்ன, ஏதாவது தெரியுமா? ம், ஏதோ சொன்னா, டென்ஷன்ல மறந்துட்டேன் தாத்தா. எதுவும் தெரியாது, மோதிரத்தை மட்டும் கழட்டி கொடுக்க தெரியும். அப்படின்னா மோதிரம் கிடைக்காதா தாத்தா? சரிம்மா, நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன். இப்ப நீ கிளம்பு. ப்ளீஸ் தாத்தா, எப்படியாச்சும். அதான் சொல்றேன்ல, நான் பாத்துக்கிறேன் காவியா, நீ போ. தேங்க்ஸ் தாத்தா. எஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். சார் வணக்கம். என் பேர் சூர்யா சார். ம், வக்கீல் அறிவுடை நம்பி சார் தான் சார் அனுப்பி வச்சாரு. நீ தான் அந்த சூர்யாவா? ஆ, இதுக்கு முன்னாடி யார்கிட்ட நீ ப்ராக்டிஸ் பண்ண? கதிர்வேல் சார் கிட்ட. கதிர்வேலா? ஹைகோர்ட்ல இருக்கார் சார். ஆ. தம்புச்செட்டி ஸ்ட்ரீட்ல தான் சார் ஆஃபீஸ். ஓ, சிவில் கேஸ்லாம் பாப்பார் சார். ஆ சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அறிவுடை நம்பி என் ஃப்ரெண்டு தான். அப்படின்னா மோதிரம் கிடைக்காதா தாத்தா? ப்ளீஸ் தாத்தா, எப்படியாச்சும். ஆ, அப்படின்னா உனக்கு இப்பவே ஒரு கேஸ் சொல்லவா? ஆ ஷுவர் சார். நீ கீழே போய் வெயிட் பண்ணு. ஆ உனக்கு காவியான்னு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணுவா. ம் அவ சொல்றதை நீ செஞ்சா போதும். ஓகே சார், தேங்க்யூ சார். இந்த வக்கீல் மார்க்கண்டையனோட ஜூனியர் நீ தான்ப்பா. சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நான் கீழே வெயிட் பண்ணுறேன் சார். ஆ ஹலோ தாத்தா. ஆ காவியா, இப்போ நான் உனக்கு ஒரு நம்பர் அனுப்புறேன். சூர்யான்னு ஒருத்தன் உனக்கு ஃபோன் பண்ணுவான். அவன் என்னோட ஜூனியர் தான். உன் பிரச்சனை என்னன்னு அவன்கிட்ட சொன்னா அவன் சால்வ் பண்ணுவான். சரி தாத்தா, ஓகே. ம். ஹாய். டேய் டேய் கார்த்தி, நீ எப்படி ஹைதராபாத்ல இருந்து வந்த? இன்னைக்கு காலைல தான் மச்சான் வந்தேன். ஆமா, நீ இங்க என்ன பண்ற? நான் இங்க மார்க்னு ஒரு அட்வொகேட் கிட்ட இன்னைக்கு தான்டா ஜூனியரா சேர்ந்திருக்கேன். டேய் ஒரு நிமிஷம்டா, ஒரே நிமிஷம். டேய் 1 செகண்ட், என்னோட ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட்ரா. சரி, ஓகே. ஹலோ காவியா,
நான் தான் காவியா. நீங்க சூர்யா தானே? தாத்தா சொன்னாருங்களா? ஆமாமா சொன்னாரு. நீங்க கீழே வெயிட் பண்ணுவீங்கன்னு சொன்னாரு. இங்க ஆளே காணுமே. நானும் இங்க தான் இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? நானும் இங்க தாங்க இருக்கேன். மச்சி ஒரு நிமிஷம். சரி. ஆத்தாடி இவளா? ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன். நான் உங்களை பார்த்துட்டேங்க. நீங்க அங்கேயே இருங்க, நான் அதோ வந்துடுறேன். ஓகே ஓகே ஓகே. அச்சோ, மச்சி என்னோட தெய்வமே இப்ப நீதான்டா. என்னடா என்னாச்சு? எதுவுமே கேட்காத. உன்னோட ஜர்க்கினை மட்டும் கைட்டு. டேய், என்னடா பண்ற? ஹலோ காவியா? நீங்க சூர்யாவா? எஸ் நான் தான். சொல்லுங்க, ஏதோ பிரச்சனைன்னு சார் சொன்னாரு. ஆமாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்க்கிங்ல வண்டி நிறுத்தி எப்படி ஆச்சு? என்னோட இந்த மோதிரத்தை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க ப்ளீஸ். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, விடுங்க. அவன் பேர் என்ன? அதெல்லாம் தெரியாது. ஃபோன் நம்பராச்சும் தெரியுமா? பேரே தெரியாதுன்னு சொல்றேன், ஃபோன் நம்பர் எப்படிங்க தெரியும்? அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அவன் இப்படியும் அங்கதான் இருப்பான். சரிங்க, என் வண்டி வெளியே தான் இருக்கு. என் வண்டியில போயிடலாமா? நான் ஏன் வண்டியில வந்துடுறேன், நீங்க உங்க வண்டியில வாங்க. சரிங்க, ஓகேங்க, வாங்க. இந்தாங்க, இந்த இடம் தான். இங்கதான் அவன் என் மோதிரத்தை புடிங்கிட்டு போனான். இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பான். இப்ப எப்படி இவகிட்ட இருந்து நான் தப்பிக்கிறது? என்னையே என்கிட்டயே சொல்லி தேட சொல்றாளே. இதோ இங்கதான் என் வண்டி நின்னுட்டு இருந்துச்சு. பின்னாடிதான் அவன் வண்டி நின்னுட்டு இருந்துச்சு. நான் ஸ்டார்ட் பண்ணி வண்டியை பின்னாடி இழுத்தேன்னா பின்னாடி இடிச்சு கண்ணாடி உடைஞ்சிருச்சு. நீங்க ஸ்பெக்ஸ்லாம் போடுவீங்களா? ஏங்க, ஏன் கண்ணாடி இல்லங்க, உடைஞ்சது அந்த வண்டியோட கண்ணாடி. என்னங்க நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்து எடுத்துருந்தீங்க, அந்த பிரச்சனையே இல்லைல்ல. ஏங்க, அவன் பேர் தெரியாது, அவன் அட்ரஸ் தெரியாது, ஃபோன் நம்பரும் தெரியாது, பைக் நம்பரும் தெரியாது, எதுவுமே இல்லாம கண்டுபிடினா எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? இதெல்லாம் எங்க தாத்தா கிட்டே சொல்லி ஒளிஞ்சிருக்க வேண்டியதானே. இப்ப கூட அவர்கிட்ட சொல்லிட்டே நீங்க கிளம்புங்க. ஐயோ ஏங்க நீங்க கோவப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரிங்க, எப்படியும் இங்கதான் எங்கேயாவது இருப்பான். நான் போயிட்டு அவனை வர சொல்றேன். என்னது, வர சொல்றீங்களா? இல்ல, அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு நான் உங்க முன்னாடி கூட்டிட்டு வந்து நிப்பாட்டுறேன். டேய், உன்னதாண்டா தேடிட்டு இருந்தேன். எங்கடா என் மோதிரம்? மேடம் டென்ஷன் ஆகாதீங்க மேடம். உங்களுக்கு வக்கீல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க நீங்க சொல்லியிருந்தா நான் அப்பவே கொடுத்துட்டு போயிருப்பேன்ல. ஓஹோ, அவ்வளவு பயந்தவனா நீ? எனக்கு வக்கீல் ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, என் தாத்தாவே ஒரு வக்கீல் தான். அப்படிங்களா மேடம்? வக்கீல் குடும்பம்னா நீங்க உங்க வண்டியை விட்டுட்டு டூ வீலர் என்ன புல்ரோசரை விட்டே மோதலாம். அந்த பயம் இருக்கட்டும், எடுறா என் மோதிரத்தை. இந்தாங்க மேடம். உங்க வக்கீல் என்ன பலார்னு அறிஞ்சிட்டாரு மேடம். அவர்கிட்ட என்ன மேடம் சொன்னீங்க? சொன்னாங்க ஃபர்ஸ்ட் என் கண்ணு முன்னாடி நிக்காம கிளம்பு முதல்ல. என்ன மேடம், என் வண்டியை நீங்களா வந்து இடிச்சு இப்படிலாம் பேசுறீங்களே? மேடம், பணம் இருந்தா என்ன வேணா பண்ணலான்னு சட்டத்துல இருக்கா? ஹே, நீ இப்ப போறியா இல்ல வக்கீலுக்கு கால் பண்ணுவா? போரு இரு, கால் பண்றேன். நான் கிளம்புறேன் மேடம். மேடம், இனிமேலாச்சும் ஒழுங்கா வண்டி ஓட்ட கத்துக்குங்க மேடம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ போ. இவனை தேடி போனா அந்த சூர்யா எங்க போனா?
வந்துட்டுங்க எங்க என்னங்க ஆச்சு? அவன் வந்தானா? மோதிரத்தை கொடுத்துட்டானா? ஆமாங்க, அவனா வந்து ரொம்ப பவ்யமா பேசி மோதிரத்தை கொடுத்துட்டு போயிட்டான். எப்படி சூர்யா இதெல்லாம்? அதெல்லாம் அப்படிதாங்க. அவனை அடிக்க வர செஞ்சீங்களாமே? ஆமாங்க, பொண்ணுங்க மோதிரத்தை திருடுறவனுங்களாம் எப்படிங்க சும்மா விடுறது? ம். இந்த மோதிரம் தாங்க. தேங்க்ஸ். பாத்தீங்களா, இது உங்க விரலுக்கு தாங்க சூப்பரா இருக்கு. சரி போலாமா? நீங்க முன்னாடி போங்க, நான் ஒரு டீ போட்டு வந்துடுறேன். தாத்தா தாத்தா. வாமா, போனது என்னாச்சு? தோ மோதிரம் கிடைச்சிருச்சு தாத்தா. உங்க ஜூனியர் வாங்கி கொடுத்துட்டாரு. அப்படியா? ம். ஹே, சூப்பர்ப்பா. தேங்க்யூ சார். வந்த முத நாளே அசத்திட்ட போல. ஆமா சார். பிரம்மாதான் தம்பி, நானே எதிர்பார்க்கல. ஆ, எப்படி வாங்கின? அவனை எப்படி நீ கண்டுபிடிச்ச? நானே என்ன கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமா? தாத்தா அத நானே சொல்றேன். முதல்ல இவர் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனா 5 நிமிஷம் இங்கே இருங்க, தோ வந்துடுறேன்னு போனாரா. அடுத்த 2வது நிமிஷம் என்கிட்ட மோதிரத்தை புடுங்கிட்டு போனவ தேடி வந்து என்கிட்ட மோதிரத்தை கொடுத்துட்டு போயிட்டான். வாவ். ஏய், எப்படிப்பா இது? ஆமா சார், நான் அங்க போனேன். அவங்க பக்கத்துல நின்று இருந்தான். என்னப்பா சொல்ற? அவன உனக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும் சார். என்ன சொல்றான்? இல்ல சார், தெரியாது. அப்புறம் எப்படிப்பா அவன் தான் மோதிரத்தை போடுங்கன்னு கண்டுபிடிச்ச? அவனை நீ திட்டியோ மிரட்டியோ எப்படியோ வாங்கிட்ட. ஆனா அவனை எப்படி நீ கண்டுபிடிச்ச? ஆ, அது வந்து சார், நான் அந்த பில்டிங் ஓரத்தில் போயிட்டு இருந்தேனா, அங்கே செவரு ஓரத்தில் ஒருத்தன் ஃபோன் பேசிட்டு இருந்தான் சார். அப்போ ஒரு பொண்ணு வந்து என் வண்டி இடிச்சிருச்சு. அதை வச்சு மிரட்டி நான் ஒரு 1/2 பவுன் மோதிரத்தை பிடிங்கிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான் சார். நான் டக்குன்னு பிடிச்சி கபால்னு தூக்கி போட்டேன் சார். எப்படி சூப்பர்ல தாத்தா. அருமை தம்பி. எப்படிமா என் ஜூனியர்? பிரம்மாதம் தாத்தா, அட்டகாச போங்க. உங்களுக்கு ஏத்த ஜூனியரா தான் இருக்காரு. அட ஏம்பா, ஹெல்மெட்டை கழட்ட வேண்டியதானே? அது வந்து சார், ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு அர்ஜென்ட் கால் சார், ப்ளீஸ் சார். நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் சார். இதோ வந்துடுறேன் சார். மோதிரம் கிடைச்சதே, இல்லன்னா எங்க அம்மா உண்டலன்னு பண்ணிருப்பாங்க. அதுவும் கரெக்ட் தான். சரி, நீ கிளம்பு, டைம் ஆச்சு. சரி தாத்தா, நான் போயிட்டு வரேன். ஆனா ஒண்ணு தாத்தா, உங்க ஜூனியரை மட்டும் விட்டுறவே விட்டுறாதீங்க. அவன் நல்ல பையன், சூப்பரா வேலை செய்யறான். சரிம்மா, சரி கிளம்பு. சரி தாத்தா. எங்க போனீங்க? ஆளையே காணோம். காய்கறி வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்க, அப்புறம் நானே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு வக்கீல்னா 1000 வேலை இருக்க தான் செய்யும். ஆமா ஆமா, நீங்க பெரிய வக்கீல் தான். என்ன நீ இன்னும் வக்கீல நம்பலையா? அதான் பசங்களை அலற விட்டீங்களே, நம்பாம என்ன செய்ய? அதெல்லாம் நம்புறேன். வாங்க போல. அது அங்க பாரு தாத்தா. தாத்தா, ஏய் நீலா குட்டி, சீதா குட்டி, வாங்க வாங்க. சீதா குட்டி, நிலா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்க வெளியே ஷாப்பிங் போயிட்டு வரீங்களா? ஆமா தாத்தா, பெரிய மாலுக்கெல்லாம் போனோம். அங்க கேம்ஸ் எல்லாம் விளையாடணும். அப்படியா? சூப்பர்ரா. அதெல்லாம் பிடிச்சிருந்ததா உனக்கு? ஆமா தாத்தா, ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. இவதான் ரொம்ப பயந்துட்டான். இல்ல, நான் ஒண்ணும் பயப்படல. அப்படியாடா தங்கம், நீங்க பயப்படலையா? தங்கம்
அப்படிதான் எதுக்கும் பயப்படாம தைரியமா இருக்கணும். பாத்தீங்களா பாத்தீங்களா அவ என்ன பண்றான்னு? அவ போனதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா அவகிட்ட? சொல்றேன். கூப்பிடுங்க. நிலா இங்க வா. பொறுப்பா வரேன். தாத்தா, நாங்க இப்ப எதுக்கு ஷாப்பிங் போனோம் தெரியுமா? தெரியலடா கண்ணு, எதுக்கு போனீங்க? போங்க தாத்தா, உங்களுக்கு எது கூட தெரியல. நாளைக்கு என்ன நாள் தெரியுமா? தெரியலையே. பாட்டி, உங்களுக்கு தெரியுமா? இல்லடா செல்லம், பாட்டிக்கும் தெரியல. நாளைக்கு எனக்கு ஹாப்பி பர்த்டே. ஓ, இது கூட தெரியல உங்களுக்கு? அப்படியாட செல்லம், சூப்பர்டா செல்லம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நிலா. தாத்தா, நாளைக்கு எனக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கு. அதுக்கு நீங்க கன்ஃபார்மா வரணும். நீங்க வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணி கிஸ் பண்ணாதான் நான் கேக்கே கட் பண்ணுவேன்.